எந்த நிர்வாகியும் நான் வேலை செஞ்சுட்டேன்னு பொய் சொல்கிறதுக்குள்ளான வழி இல்லை. யார் எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத அந்தந்த ஏரியாவில் உள்ள முக்கியஸ்தர்கள் வந்து பார்த்து சொல்லுவார். செயலாளர், கட்சியின் செயலாளர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கட்சி செயலாளர் ஒழுங்காக இருக்கிறான்னு பார்க்கக்கூடிய வாய்ப்பு தலைவர்த்தையும் இருக்குது. இப்போ எப்படிங்கிறன்னா மிச்ச கட்சியில் வந்து இந்த மாதிரி அட்வான்டேஜ் இல்லை. இப்போ சாதாரண ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கு போகிறானா போலையா, கன்னியாகுமரியில் இருந்து ஒருத்தன் அப்படின்னா நம்ம சென்னையிலேருந்து தலைவர் பார்க்கலாம். இல்லை தலைவர் வேறு ஏதாவது எந்த ஊரில் இருந்தாலும் அவருடைய செயலின் மூலம் பார்க்கலாம். இரண்டாவது அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் சரியாக மக்களை போய் சந்திக்கலை, அவருக்கு கட்சிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கணும்னு கூட டைரெக்டாக ஒரு தலைவர் அந்த தொண்டனை பார்த்து அந்த உறுப்பினரை பார்த்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. யாருமே வேலை செய்யாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு கண்ட்ரோலில் வந்திருக்கு. ரெண்டாவது, நம்ம நல்லா வேலை செஞ்சோம்னா பாராட்டுவார், தலைவர் கூப்பிட்டு பாராட்டுவாருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் கண்டிப்பாக தலைவர் நம்மகிட்ட பேச மாட்டார், நம்ம அவருக்கு வேண்டி நம்மள்கிட்ட பேசுறதுக்கு வேண்டிய நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமேன்னு சொல்லி வீடு தெருவாக போகிறதுக்குள்ளான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் வந்து மாற்றம் கிடையாது. ரெண்டாவது, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்படி ஒரு சிஸ்டம் எந்த கட்சியிலையும் இல்லை. சாதாரணமாக ஒரு 10 பேர் சேர்ந்து போவாங்க, ஒரு டீ கடையில் நின்று பேசுவான், டீயை குடிப்பான், ஒரு 4 வீட்டுக்கு போவான், ஓட்டு சேகரிப்பான், போயிடுவான். இதுதான் தொன்று நடந்திருக்கு. இப்போ எல்லாருடைய நம்பரும் தலைவர் ஆஃபீஸில் இருக்குது.